ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் இன்னைக்கு. எப்பவுமே நம்ம ஒரு விளாக், டே இன் மை லைஃப் அந்த மாதிரி தான் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே நான் வெயிட் லாஸ்ன்னு நிறைய வீடியோஸ் வந்து போடுவேன். நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. வெயிட்ட கஷ்டப்பட்டு குறைப்பேன். ஒரு 10 கேஜி கிட்ட குறைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப பழைய மாரி சாப்பிட ஆரம்பிச்சுருவேன். திரும்ப வெயிட் போட ஆரம்பிச்சுருவேன். ஸோ நம்ம வீடியோஸ ரெகுலரா பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இந்த பொண்ணு என்னடா வெயிட்ட குறைக்குது, அப்புறம் கூட்டுது அப்படின்ற மாரி நீங்க நெனைப்பீங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கே, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? அப்படின்ற மாரி நான் யோசிச்சு, நம்ம வெயிட்ட குறைச்சுட்டு அத கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ நம்மளால அத பண்ண முடியல. அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டயட்டீஷியன வந்து கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அப்ப ப்ராப்பரா ஒரு டயட்டீஷியன பார்க்கணும் அப்படின்னா, நல்ல டயட்டீஷியனாவும் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்டாவும் இருக்கணும். அந்த மாரி நான் தேடிட்டு இருக்கும்போதே, எனக்கு வந்து மேடமோட கான்டாக்ட் நம்பர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்து கிடைச்சது. சரி, ஓகே. அவங்கள கான்டாக்ட் பண்ணி நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னிய அவங்களோட டிராவல் பண்ணலாம் அப்படின்னு கான்டாக்ட் பண்ணேன். ஸோ இப்ப மேம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் வினிதா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். இப்போ என்னைய பத்தி சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரியும். பட் நீங்க வந்து புதுசு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு தெரியாது. உங்கள பத்தி இன்ட்ரோ குடுத்துருங்க மேம். கண்டிப்பா. ஆ. நான் வந்து ஐஷா நஸ்ரின். எம்எஸ்சி, எம்ஃபில் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் முடிச்சுட்டு 12 ஓகே. இயர்ஸா நியூட்ரிஷனல் கவுன்சிலிங் குடுத்துட்டு வரேன். ஓ! அண்ட் சூப்பர் நான் மேம். 12 இயர்ஸா எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு? சூப்பர், ஆமா. சூப்பர், சூப்பர். ஓகே. என்னன்னா, ஆ. ஆஃப்டர் த ஸ்டடீஸ் நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை கரியர் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா தான் இருந்தேன். ஓகே, தென் ஓகே. வெட்டிங், குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் இருந்துச்சு. ஓகே. பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் ஐ ரீஸ்டார்டட் மை கரியர். எப்படி பண்ணேன்னா, வித் ம். வேரியஸ் ஃபிட்னஸ் சென்டர்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஆப்ஸ்ல எல்லாம் வந்து கன்சல்டன்ட் டயட்டீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஓகே, ஓகே இருந்து மேம். இன்னொரு நியூட்ரிஷன் கம்பெனில அவங்களுக்கு டயட் பிளானிங் அதெல்லாமும் பார்த்துட்டு இருந்தேன் இன்னொரு ஃபியூ இயர்ஸ். ஃப்ரம் ஓகே மேம். தேர் ஐ மூவ் டு கார்ப்பரேட் வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸ். ஓகே. அதுல சூப்பர், பாத்தீங்கன்னா சூப்பர். வெல்னஸ் அசோசியேட்ஸ், ஜஸ்ட் ஃபார் ஹார்ட்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸோட டைப் பண்ணி ஓகே. யூனிலிவர், செப்பரேட் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல அந்த எம்ப்ளாயீஸுக்கு நியூட்ரிஷனல் கவுன்சிலிங் பிளஸ் அவேர்னஸ் இந்த மாதிரியும் கொடுத்துட்டு வந்தேன். இப்படி ஓகே. போயிட்டு இருந்துச்சு. தென் பீப்புள் ஸ்டார்டட் அப்ரோச்சிங் மீ ஃபார் தேர் பர்சனல் கன்சல்டேஷன் அங்க இருந்து. அப்போ ஓகே. இதுக்கான நீடும் அதிகமா இருக்கிறது தெரிஞ்சு நானே ஷீசன் வெல்னஸ்ங்கிற ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர், அதுல சூப்பர். வந்து நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ சூப்பர். இந்த நியூட்ரிஷனல் கவுன்சிலிங் வந்து ஷீசன் வெல்னஸ்ல போயிட்டு இருந்தப்பவே மக்களுக்கு என்னன்னா, இன்னும் வந்து எவ்வளவுதான் நம்ம டயட் அதை ஃபார்முலேட் பண்ணி ஈஸியா கொடுத்தா கூட ஸ்டில் வந்து இப்போ இருக்க கரண்ட் லைஃப் ஸ்டைல் அவங்க ஒர்க்கிங் ஹேபிட்ஸ்னால இன்னமுமே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஒரு மில்லட் கண்டிப்பா. பேஸ்டு ஃபுட்ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டோ அவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கெல்லாம். ஸோ ஓகே. அதுக்காக நியூட்ரிஃபிக்ஸ்ங்கிற ஹெல்த் ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி ஓகே. நானே சூப்பர், சூப்பர். ஓபன் பண்ணி, ஸோ அந்த நியூட்ரிஃபிக்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்சஸ், பாரிஜஸ், அந்த நியூட்ரி பால்ஸ், புரோட்டீன் பார்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ சூப்பர், இப்படிதான் சூப்பர் மேம். என்னோட இந்த 12+ இயர்ஸ் ஆஃப் ஜர்னி இந்த நியூட்ரிஷன் ஆ. போயிட்டு சூப்பர், வருது. சூப்பர். ஓகே மேம். இப்ப சீசன் வெல்னஸ்னா என்ன? அத பத்தி சொல்லுங்க. ஷீசன் வெல்னஸ்னாலே ஷீசன்னாலே காமா ஒரு மாதிரி காமான ஒரு வெல்னஸ் அப்படிங்கிற மீனிங். என்னன்னா ம். டயட்னாலே நிறைய பேருக்கு இப்போல்லாம் பயம் வந்துருது. ஐயோ ம். டயட், நான் டயட்ல இருக்கேன், டயட் ஃபாலோ பண்ணுமா, இப்ப ஃபாலோ பண்ணாம இன்னும் கொஞ்ச நாள் பண்ணலாமேங்கிற ஒரு ஃபியரோடய அதை பாக்குறாங்க. அந்த கரெக்ட், மாதிரிலாம் கரெக்ட். எதுவுமே இல்லாம ஒரு காமா சூப்பர். ஒரு சஸ்டைனபிளான டயட்டை அவங்கவுங்க ம். உடல் வாகுக்கு ஏத்த மாதிரி, அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி, ஃபுட் ஹேபிட்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க எப்படி அதை ஃபாலோ பண்றதுங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஷீஸ் சூப்பர். அண்ட் வெல்னஸ். இப்ப சீசன் வெல்னஸ்ல என்னென்ன ப்ரோகிராம்ஸ்லாம் மேம் இருக்கு? ஷீஸ் அண்ட் வெல்னஸ்ல 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஓகே. ஒன் டைம் கன்சல்டேஷன் வித் டயட் பிளான் வித் ஒன் ஓகே. ஃபாலோ அப். அதுல ஓகே. வந்து ஒரு டயட்டிஷியன் கன்சல்டேஷன் டீடைல்டு 1 hour கன்சல்டேஷன் இருக்கும். இதுல ஓகே. அவங்க பாடி கண்டிஷன், அவங்க பயோகெமிக்கல் பிளட் ரிப்போர்ட்ஸ், கிளினிக்கல் ம். டேட்டாஸ், தென் அவங்க டயட்ரி லைஃப் ம். ஸ்டைல் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஓகே. பர்சனலைஸ்டு டயட் பிளான் அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ அத வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். வித் ஆப்ஷன்ஸோட குடுத்துருப்போம். அத அவங்க ஓகே. ஃபாலோ பண்ணிட்டு வித்தின் அ மந்த் அதுல ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னாலோ, இல்ல ஒரு ஃபாலோ அப் கன்சல்டேஷன் அவங்க வச்சுக்கலாம். இது ஓகே. ஒண்ணு. செகண்ட் ஓகே. வந்து 100 டேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோகிராம். இதுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, அ ஜெனரலா வேற எந்த மெடிக்கல் கண்டிஷனும் இல்லாம நார்மலா ஒரு வெயிட் லாஸுக்கோ, ஒரு வெயிட் கெயினுக்கோ இந்த ப்ரோகிராம் ஹெல்ப் பண்ணும். இந்த ம். 100 டேஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டயட் பிளான் குடுத்துருவோம்.
அவங்களுக்கும் தெரியும் சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது. அந்த அளவு ஓரளவு தெரியும். ஆனா அத எவ்வளவு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னுலாம் இருக்கு. மேபி அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஃபங்ஷன் வந்திருக்கும், உடம்பு சரியில்லாம போயிருக்கும், டிராவல் பண்ணுவாங்க. இந்த மாரி ஆனா அவங்க பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் நெறைய இருக்கும். இது ஒண்ணு. ஓகே. இன்னொன்னு ம். தனியா அவங்க டயட்ட ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியோ, ஒரு கொஞ்சம் ஏன்னா ம். இந்த பொதுவா இந்த வெயிட் லாஸ் ஜர்னிங்கிறதே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சோ ஆமா. இஃப் சம்ஒன் இஸ் தேர் டு பி மோட்டிவேட்டர்ஸ்ங்கல நம்ம அத கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். ஒரு கம்யூனிட்டி ஓ! சப்போர்ட்டும் வேற. நம்மளோட சேர்ந்து ஓகே. இன்னும் கொஞ்சம் பேர் நெறைய பேர் பண்றாங்க. ம். செப்பரேட் குரூப் இருக்கும். அது போக ம். காமன் குரூப்ஸும் இருக்கும். சோ ம். மத்தவங்களும் பண்றாங்கங்கல அது நமக்கு ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இத ம். தாண்டி வந்து நாங்க அந்த வாட்ஸ்அப் சப்போர்ட்டோடவே ஒரு அக்கவுண்டபிலிட்டி கோச்சும், ஒரு அசன்ட் டயட்டீஷியனும் வேற இருப்பாங்க. அதுல ஓகே. அவங்க வந்து அ நீங்க ஃபாலோ பண்றத வந்து ரெகுலரா மானிட்டர் பண்ணி, அத எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? இப்போ உங்க டிராவல் பிளான்ஸ வந்து போனீங்கன்னா, என்னென்னலாம் நீங்க எடுத்துக்கலாம்? அங்க போய் என்ன சாப்பிடலாம்? அப்படிங்கிற கைட்லைன்ஸ் வரைக்கும் நாங்க குடுத்துருவோம். சோ ஓகே இது மேம். கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு 100 நாள் நாங்க உங்க கூடவே ஒரே ஜர்னில டிராவல் வந்து பண்ற மாரி தான். அப்படியே பண்ணி பண்ற மாதிரி தான். ஓகே, இது ஓகே. வந்து வித்தவுட் எனி மெடிக்கல் கண்டிஷன் அந்த மாரி. இப்போ ஓகே. வந்து இல்ல டயபெட்டிஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, தைராய்டு, ம். ஈவன் வந்து ஃபார் பேபி கன்சீவ் ஆகுறதுக்காக வெயிட் குறைக்கணும். ம். பிசிஓடி கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாரி கண்டிஷன்ஸ்க்கு வரப்போ, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து, அவங்க ஃபுட்டுக்கு இன்னும் ஏன்னா இத பொறுத்தவரைக்கும் சில ஃபுட்ட வந்து நம்ம ஜாஸ்தி குடுக்கணும், குறைச்சு குடுக்கணும். அந்த ப்ரொபோர்ஷன் மாறும். தென் நார்மல் ஓகே. வெயிட். ஓகே. அதெல்லாம் அப்ளை பண்ணி அவங்களுக்கும் குடுப்போம். சோ இந்த 3 டைப் ஆஃப் புரோகிராம்ஸ் தான் ஷீசன்ல இருக்கு இப்போ. சரி. இந்த புரோகிராம்ஸ் வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் மேம்? இது வந்து எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும். இந்த ஓகே. புரோகிராம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ எனக்கு இப்ப வரைக்கும் வந்திருக்கவங்க நெறைய வெயிட் லாஸ், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் ஓகே. அண்ட் ஹார்மோனல் இஷ்யூஸ் ஆன தைராய்டு, பிசிஓடி இந்த மாரி எல்லாமே ஓகே. வந்திருக்காங்க. ஈவன் கிட்ஸுக்கு வந்து பெட்டரா நாங்க எப்படி நல்ல ஃபுட் குடுக்குறது அதுக்காகவும் வந்திருக்காங்க. ஓல்ட் ஓ! ஏஜ் சூப்பர். பீப்பிளுக்கு அவங்களுக்கும் வந்து ஹெச்பி கம்மியா இருக்கே எங்க பேரண்ட்ஸுக்கு அந்த மாரியும் வந்திருக்காங்க. சோ டயபெட்டிஸ் சூப்பர். எல்லா ஏஜ்லயும் கிளையண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஓகே. இப்ப இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்றது கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுமா மேம்? இத ஃபாலோ பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்கிற மாரியான ரிசல்ட் வந்து இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன்ல நமக்கு கிடைக்குமா? ஆக்சுவலா என்னன்னா, நம்ம வந்து இங்க பெங்களூர்ல வி ஹேவ் ஷீசன் வெல்னஸ் செப்பரேட் ஆஃபீஸ். அது ஒண்ணு. ஓகே, ஆனா, ஓகே. ஆன்லைன் கன்சல்டேஷன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, டூ ரீச் மெனி பீப்பிள். ஏன்னா, இன்னுமே வந்து நெறைய மக்களுக்கு இத கொண்டு போய் சேர்க்கணும் ஒண்ணு. இன்னொன்னு இந்த ஃபாலோ அப்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா, ம். ஓகே, டெய்லி செக் இன்ஸ் நடக்கும். WhatsAppல ஓகே. அவங்க வாட்டர் இன்டேக் எல்லாமே. சோ தினம் வந்து இத நம்ம ரெகுலரா பண்ண முடியாது இல்லைங்களா? சோ ஒரு ஆமா. எஃபெக்டிவான புரோகிராம் நியூட்ரிஷன பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் வந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே. இப்ப ஆன்லைன்ல நெறைய கன்சல்டேஷன் இருக்கு. நெறைய பேர் கன்சல்டேஷன் குடுத்துட்டு இருக்காங்க. அதுல நீங்க என்ன டிஃபரண்டா குடுக்குறீங்க? ஆ. ஒருத்தவங்க மெத்தட் அண்ட் ஸ்டைல் ஒரு மாதிரி. ஓகே, நான் வந்து இப்போ ஒரு இந்த 12 பிளஸ் இயர்ஸ்ல நான் பார்த்த கிளையண்ட்ஸ் வந்து மோர் தென் 2000ன்னே சொல்லலாம். தென் ஓகே. சிங்கிள் கிளையண்ட்ஸே வந்து 300-400 அந்த மாரி அவங்களோட பெர்சனல் ஜர்னில நான் 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 இன்வால்வ் ஆயிருக்கேன். சோ ஓகே. இந்த அளவுக்கு பண்ணதுல நான் பார்த்தது என்னன்னா, அ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டயட் இல்லாம, அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து போணும். அவங்களோட ஓகே. மத்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எதுவும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. ம். ஸோ ஓகே, ஓகே மேம். ஒரு பர்ட்டிகுலர் நியூட்ரியன்ட்ட மட்டுமே எம்பசைஸ் பண்றது, பர்ட்டிகுலர் ஃபுட்ட மட்டுமே எம்பசைஸ் பண்றது, அப்படி இல்லாம ம். ஒரு ஃபுட் குரூப்பா, ஓகே எல்லா ஃபுட் குரூப்ல இருக்க எல்லா ஃபுட்டையும் கரெக்ட்டான போர்ஷன் கண்ட்ரோல்ல சாப்பிடணும். அப்படிங்கிற பேசிக்ல தான் கொண்டு போறோம். ஸோ இத ஓகே, ஃபாலோ பண்றதுக்கு அவங்களுக்கு பெருசா ஒண்ணும் எஃபோர்ட் தேவைப்படாது. ஏன்னா ஈஸியான குக்கிங் மெத்தட் தான் குடுப்போம். ஈவன் நெறைய ஓகே. டிப்ஸ், குக்கிங் ம். வீடியோஸ் எல்லாம் கூட குடுப்போம். சோ சூப்பர், இட்ஸ் நாட் சூப்பர். ஒரு பிளான குடுத்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, நம்மள அவங்க இடத்துல இருந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா? ஓகே, நம்மள ஒரு 15, 20 மினிட்ஸ் செய்ய சொன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் செய்ய சொன்னா, ஒரு ரஷ்ல நம்மளால பண்ண முடியுமா? அது அ ஓகே. அப் முடியாது. சோ அப்போ அவங்களுக்கு ஈஸியா குக் பண்ற மாதிரி, ஆம் சோ ஒரு ஃபேமிலிலே இருப்பாங்க. நெறைய பேர் இருப்பாங்க. வெயிட் ஓகே. லாஸ் பண்ணணும்னு வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி தனியா செய்யுங்க அப்படின்னு சொல்றது. அப்போ அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த மாரி கரெக்ட். இல்லாம, அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி பிளான குடுக்கறது தான் வேல. அந்த ஆ. பிளான அவங்க கன்டின்யூ பண்ண வைக்கிறதும் ஓகே. ஷீசன்ல நாங்க ஒரு மேஜர் கோலாவே வச்சிருக்கோம். சூப்பர். இப்ப எல்லாருக்குமே ஒரே மாரியான டயட் தான் வந்து குடுப்பீங்களா?
இல்ல இல்லங்க. எல்லாருக்கும் ஒரே டயட் கிடையாது. முதல்ல ஓகே. ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரியன்ட்டோட அ கன்டென்ட்டுமே மாறும். ஒரு ஓகே. நியூட்ரியன்ட்டோட ரிக்வயர்மென்ட் மாறும். ஃபார் ஓகே. எக்ஸாம்பிள் என்ன சொல்றதுன்னா, புரோட்டீன் வந்து ஒரு ஏஜ்ல ஜாஸ்தியா தேவைப்படும். குரோவிங் ஓகே. ஸ்டேஜஸ்ல. அப்புறம் அ இன்னொரு ஏஜ்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அயர்ன் கன்டென்ட் அதிகமா தேவைப்படும். இந்த மாரி இருக்கு. இன்னும் இது வந்து ஏஜ் ரிலேட்டடா. இது ஓகே. தாண்டி அவங்க மெடிக்கல் கண்டிஷன சார்ந்து ஒரு நியூட்ரியன்ட் அதிகமா தேவைப்படும், ஒண்ணு கம்மியா தேவைப்படும். ஒரு பர்ட்டிகுலர் ஓகே. ஃபுட் குரூப்ப வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஃபுட்ட வந்து இன்க்ளூட் பண்ற மாரி இருக்கும். பர்ட்டிகுலர் ஃபுட் குரூப் எக்ஸ்க்ளூட் பண்ற மாரி இருக்கும். அவங்க மெடிக்கல் ஓகே. கண்டிஷன் பேஸ் பண்ணி. சோ இது ம். வந்து அதே மாரி அவங்களுக்கு மேபி வேற ஏதாச்சும் அலர்ஜி இருக்கலாம். யாஹ்! சோ ஓகே. அது வந்து சூட் ஆகாம இருக்கலாம். அதையும் கன்சிடர் பண்ணி ஒரு ஓகே. ஓவராலான பிளான் தான் இது. ஒரு ஓகே. பர்சனலைஸ்ட் பிளான் தான். ஆ. ஒருத்தருக்கு ஒரு பிளான் அந்த மாரி தான். ஓகே, ஓகே. இப்ப டயட்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்குமா? நீங்க குடுக்குற டயட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்குமா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற மாரி இருக்குமா? இல்ல, இல்ல, இல்ல. இப்ப வரைக்கும் ம். அப்படி யாரும் ஃபீல் பண்ணதில்ல. ஆரம்பத்துல ஓகே, ஓகே. லைட்டா ஸ்ட்ரகிள் ஆவாங்க ரொட்டீனுக்கு வர்றதுக்கு. என்னன்னா, ஓகே. நாங்க அப்படியே கூட்டிட்டு போயிருவோம். தெரியாமயே அந்த இத வந்து என்னடா இது அவங்க பெட்டர்மென்ட்க்காக சாப்பிடுறாங்கங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ஓகே. அவங்களே ஒரு 2, 3 வீக்ஸ்க்குள்ள அவங்க பாடி லைட்டரா ஃபீல் ஆவாங்க. எனர்ஜி நல்லா இருக்கும். ஸோ புடிச்சு ம். சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பிளான்லாம் முடிஞ்சும் அத அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பர். ஸ்ட்ரிக்ட்டான புரோகிராம் மாதிரி எல்லாம் இருக்காது. ஓகே, ஓகே. ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ள எல்லாத்தையும் கொண்டு போயிடுற ஆமா. மாரியான ஒரு எது நம்ம புரோகிராம் தான். ஆக்சுவலா நம்ம இருக்கணுமோ, அத ஆ. வந்து நம்ம இப்போ பிரசன்ட் கண்டிஷன்ல நம்மளால இருக்க முடியறதில்ல. இப்போ நெறைய ஓகே, எக்ஸ்போஷர்ஸ். இப்போ ஓகே. நீங்க அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவ்ளோ ஈஸியா ம். ஜங்க் ஃபுட் அவைலபிலிட்டி இருக்காது. இல்ல. ஓகே. ஆ அ. சோ ஆ. நம்ம மக்களையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. இதுதான் நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைலு. இப்போ ஆமா, நமக்கு கரண்ட்டா இதுதான் இருக்கு. சோ இதுக்கு ஆமா. ஏத்த மாதிரி அ தான் டயட் இருக்கும். ஓகேம்மா. டயட்ங்கிறத விட இட்ஸ் ஆல் அபௌட் வெல்னஸ், ம், ம். இப்போ இந்த நியூட்ரிஷனல். ஓகே. இந்த மாரியான டயட்ட நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இதனால வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம் அந்த மாரி வருமா? கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராது, வரக்கூடாது. ஏன்னா, ஓகே. ஆ என்னென்ன எல்லா நியூட்ரியன்ட்டையும் அது பாடிக்கு ம். தேவையான அளவு குடுக்க பார்க்கிறோம். ஸோ ஓகே. இதுல சைட் எஃபெக்ட் வரக்கூடாது. ஆ. வராது. ஓகே. ஆனா, என்னன்னா, எப்போ சைட் எஃபெக்ட் மக்களுக்கு இதுக்கு முன்னாடி சில இதுல பார்த்திருப்பாங்க. வேற வேற டயட்ஸ்லன்னா, அதுல ஏதாச்சும் ஒரு பர்ட்டிகுலர் நியூட்ரியன்ட் கம்மியா இருக்கும். அத ஃபாலோ இத ஒன்னையே எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில கீட்டோ டயட்ஸ் அதுலலாம் புரோட்டீனே ம். அதிகமா இருக்கும். சோ அதுலலாம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதுல நம்ம என்ன பண்றோம்? எல்லா ஃபுட் குரூப்பும் சாப்பிடுங்க, பேலன்ஸ்டா சாப்பிடுங்க. இந்த மாரி தானே ம். சொல்றோம். ஓகே. ஆக்சுவலா நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி எல்லாம் இதுல கரெக்ட் ஆயிரும். ஹெச்பி கரெக்ட் ஆகும். சோ ஓகே. அந்த மாரி தான். அதனால சைட் ஓகே, ஓகே, எஃபெக்ட்ஸ்லாம் ஓகே. இருக்காது. ஓகே. இப்ப இந்த மாரி டயட் ஃபாலோ பண்றதுனால, நமக்குன்னு தனியா செப்பரேட்டா குக் பண்ற மாரி இருக்குமா? இப்ப ஒரு ஃபேமிலில இருக்கோம். ஃபேமிலில உள்ளவங்களுக்கு தனியா குக் பண்ற மாரி இருக்குமா? இல்ல நமக்குன்னு இல்ல நம்ம நார்மலா வீட்ல குக் பண்றதையே நம்ம வந்து எடுத்துக்கலாமா? நம்ம வந்து பிளான் அந்த அசஸ்மென்ட்ல சொல்றோம்ல, அசஸ்மென்ட்ல ம். வந்து வெறும் ரிப்போர்ட்ஸ், கிளினிக்கல், டயட்ரிய தாண்டி யாரு சமைக்கிறாங்க, அவங்களோட ம். பர்சனலா அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். சோ எங்க கரெக்ட். அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு. ம். அதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம குடுப்போம். சோ ஆல்ரெடி அவங்க ஒரு வீட்டுக்கு செஞ்சு வச்சுட்டு ம். போணுங்கிறவங்களுக்கு ஒரு 4 வகையான கூட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஒரு சிங்கிள் ம். டிஷ்ல ஒரு ஒன் பாட் மீல்ல அவங்க நியூட்ரியன்ட் எப்படி கொண்டு வரதுங்கிறத அவங்களுக்கு ஓ! குடுப்போம். ஓகே, இதே ஓகே. குக் சூப்பர். இருக்காங்க. எங்களுக்கு ஓகே அப்படிங்கிறவங்களுக்கு குடுப்போம். பட் எப்பன்னா ஒரு டேஸ்ட்லயும் காம்ப்ரமைஸ் பண்ணாத மாரி பாத்துக்குவோம். சோ ஓகே, ஓகே, டயட்ன்னு ஓகே. சொல்லிட்டு அவங்களுக்கு டேஸ்ட் இல்லாத ஃபுட் குடுக்குற மாரி, அவங்க ரொம்ப பிளாண்டா இல்லாத மாரி, அதாவது ம். அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி குடுக்கறனால என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. சோ ஓகே. செப்பரேட் குக்கிங்லாம் ஒண்ணும் பெருசா தேவைப்படாது. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா 5 டூ 10 மினிட்ஸ் அவங்களுக்காக ஒரு சின்ன எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா, ஓகே. பிகாஸ் இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ இட்லி மாவே வீட்ல அரைச்சு வச்சிருப்பாங்க. நீங்க மில்லட் ம். தோசை சாப்பிடுங்கன்னா, தனியா எல்லாருக்கும் சேர்த்து அரைக்க முடியாது. இல்ல அவங்க சாப்பிட ம். மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்க உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மில்லட்ட ஊற வச்சு, அத மிக்ஸியில போட்டு இம்மீடியேட்டா மிக்ஸ் பண்ணி நீங்க ஊத்திக்கலாம். இல்ல ஓகே. மில்லட் பவுடர்ஸ் ஹெ அ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பிராக்டிகல் சஸ்டைனபிள் டிப்ஸ் தான் குடுப்போம். ஓகே. இப்ப வந்துட்டு நம்ம வந்து உங்களோட அந்த புரோகிராம்ஸ்ல ஜாயின் பண்ணி, நம்ம கொஞ்சம் வெயிட்ட வந்து கம்மி பண்ணிட்டு, கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு, நமக்கு புடிச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம்னா, நமக்கு டக்குனு பழைய மாரி வெயிட் கூடிருமா மேம்? ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து ஒரு 100 டேஸ் ஜர்னில ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 100 டேஸ்ல ம். 2 வீக்ஸா அவங்கள கொண்டு போவோம். ஸோ ஓகே, அவங்க ஓகே. இதுக்குள்ள வந்து ஃபங்ஷன்ஸ் வரும். அவங்க வெளியில போவாங்க. அ ம். எல்லாமே இருக்கும். ஸோ அதனால 6 டேஸ் தான் மெனுவே பிளான் பண்ணுவோம். 1 டே வந்து ரீஃபீட் டே.
அது ஓகே. என்னன்னா அன்னைக்கு அவங்களோட கிரேவிங்ஸ சாப்பிட்டுக்கலாம், மெட்டபாலிசம் செட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒன் டே வந்து அவங்களுக்கு சீட் மீல் டே மாதிரி ஒண்ணு கொடுத்துருவோம். ஓகே அது மேம். வந்து ஷீசன்ல நாங்க ரீஃபீட் மீல்னு சொல்லுவோம். ம். சோ அதுலயே அவங்க கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆயிடும். ம். இன்னொன்னு இது மாதிரியே தான் அவங்க 100 டேஸ் இருக்க போறாங்க. இந்த 100 டேஸ்ல நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஓகே. ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஒரு ஜோன் ஓகே. அது ஃபோக்கஸ்டா இருக்கப்போ பெருசா டீவியேட் ஆக மாட்டாங்க. ஈவன் ஓகே. ஒரு 2 நாள் டீவியேட் ஆனா கூட ஹவ் குவிக்லி பிளானுக்கு வந்துரலாம் அப்படிங்கிற ம். அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கும். சோ ம். இந்த 3 மந்த்ஸ் வந்து மோஸ்ட்லி அபவுட் லேர்னிங் ம். 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 அண்ட் கரெக்ட், டூயிங். கரெக்ட். ம். பண்ணிக்கிட்டே லேர்னும் பண்ணிருவாங்களா? சோ வந்து மோஸ்ட்லி திருப்பி வராது. அவங்க ஓகே. அவங்க அவங்களே அந்த இதுக்கு அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆயிருவாங்க. அதான் சஸ்டைனபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். சோ ஓகே, ஓகே. திருப்பி வராம இருக்க அளவுக்கு ஆன டிப்ஸும் நாங்க குடுத்து தான் பண்ணுவோம். ஓகே மேம். இப்போ உங்ககிட்ட நெறைய கிளையண்ட்ஸ் வந்திருப்பாங்க. காமனா என்ன மிஸ்டேக் மேம் கிளையண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க? என்னன்னா, ம். நம்ம ஃபுட் பிக்சர்ஸ்லாம் அனுப்ப சொல்லுவோம். அது ம். கொஞ்சம் சரியா அவங்களுக்கு அனுப்ப முடியாது. கொஞ்சம் கஷ்டமா ஓகே. இருக்கும். ஆ. இன்னொன்னு ஒரு ஃபுட் நம்ம சொல்லியிருப்போம். அவங்க வந்து அதே இதுல வேற மாரி பண்ணியிருப்பாங்க. ஓ! இப்போ நம்ம ஓகே. வந்து சேம் ஃபுட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். அ ம். அந்த ஃபுட் குரூப்ப வந்து அவங்க காம்பன்சேட் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த ஃபுட் குரூப்ல இருந்து எனி ஃபுட் எடுத்துக்கிட்டாலே போதுங்கிற மாதிரி இருந்தாலே ஓகே, போதும். ஓகே. சோ ஓகே. அதெல்லாம் இப்ப தான். ஓகே மேம். இப்ப நீங்க வந்து இந்த மாரி ஃபுட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து கைட் பண்ணிருவீங்க. அதுல நெறைய ஃபுட்ட வந்து நம்ம அவாய்ட் பண்ற மாரி இருக்குமா? நம்ம ஆல்ரெடி ரெகுலரா எடுத்துட்டு இருக்கிற ஃபுட்டையே வந்து அடுத்தடுத்து எடுக்கிற மாரி இருக்குமா? இல்ல நெறைய ஃபுட்ட வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, அதுக்குள்ள நீங்க குடுக்கிறத ஃபாலோ பண்ற மாரி இருக்குமா? இல்ல. இந்த பிளானுக்கு வந்து தான் நெறைய பேரு நல்லா சாப்ட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்ல வந்து ஓகே. எடுத்ததெல்லாம் டயட்டான்னு கேட்டுருக்காங்க. அ. அ ஏன்னா இந்த இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லா ஃபுட் குரூப்பையுமே சாப்பிடுவாங்க. ஸோ எலிமினேட்டிங் எனி ஃபுட் குரூப் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே. ஸோ எல்லா ஃபுட் குரூப்ஸயுமே அவங்க ரெகுலரா தான் சாப்பிடுவாங்க. முன்ன விட நல்லாவே சாப்பிடுவாங்க. என்ன ஒண்ணு போர்ஷன் கண்ட்ரோல் இவ்வளோ ம். தான் சாப்பிடணும். அது அவங்களுக்கு என்னன்னா நல்ல ஃபுட் தான். ஆனா நல்ல ஃபுட்ன்னு எக்ஸசிவா சாப்பிடக்கூடாது. இல்ல ஆப்பிள் நல்லது. அதுக்கு நம்ம ஆப்பிளயே சாப்பிட்டுக்கிட்டோம். இல்ல நெறைய குவான்டிட்டி ம். எக்ஸசிவா சாப்பிடுறதும் கண்டிப்பா நல்லது கிடையாது. ஓகே, ஓகே. எல்லாமே போர்ஷன் கண்ட்ரோல். இன்னைக்கு நான் பழம் சாப்பிட போறேன்னா, என் பாடிக்கு 150 டூ 100 ஓகே. இவ்வளோ போதும்னா, அதோட நம்ம சாப்பிட்டுட்டோம்னா எந்த சைட் எஃபெக்ட்ஸோ எதுவுமே ஓகே. வராது. ஓகே அததான் மேம். நம்ம இங்க ஆ. பிராக்டிஸ் பண்றோம். ஓகே. இப்ப இதுல நம்ம வந்து ஃபுட் எடுக்கிறது மூலமாவே நம்ம இப்ப வெயிட் லாஸ்க்குன்னு ஒருத்தவங்க வராங்கன்னு வைங்களேன் மேம். இப்ப அவங்களுக்கு வேற எந்த உடம்புல ப்ராப்ளம் இல்ல. இப்ப வெயிட் லாஸ்க்குன்னு ஒருத்தவங்க வராங்க. நான் இவ்வளோ கேஜி கம்மி பண்ணணும் அப்டி சொல்ட்டு. அப்ப நீங்க குடுக்குற அந்த புரோகிராம்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணாலே வெயிட்ட குறைச்சிடலாமா? இல்ல கூடவே நம்ம அடிஷனலா வந்து எக்ஸர்சைஸ் அந்த மாரி பண்ணணுமா? ஆக்சுவலா டயட்ங்கிறது 60 டூ 70% ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஓகே. பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏன்னா, இப்போ ம். எதனால அவங்களுக்கு எக்ஸசிவா வெயிட் போடுது? ம். அவங்க முன்னாடி சாப்பிட்டது எக்ஸசிவா பாடியில ஸ்டோர் ஆயிருக்கு. சோ ம். ஸ்டோர் ஆன ஃபேட்ட நம்ம ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு ஓகே. முதல்ல ஆக்சுவல் இன்டேக்ல இருந்து குறைப்போம். கார்ப்ஸ், ஓகே. ஃபேட் இதெல்லாம் ஓகே. குறைப்போம். இதுதான் ஓகே. டயட்டோட ரோல். ஓகே. எக்ஸர்சைஸோட ரோல் வந்து பர்ன் பண்ணணும் இல்லீங்களா? அப்போ ஓகே. வந்து அ இதுவும் எப்படி பண்ணுவோம்னா, பேசிக்கா வாக்கிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிஷியலா. ஓகே. சோ ஓகே. ஒரு வொர்க் அவுட்டுமே இல்ல. நான் பிசிக்கலி ஆக்டிவே இல்லங்கிறவங்க அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் நடங்க அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணி, அந்த புரோகிராம்குள்ளேயே சின்ன சின்ன வொர்க் அவுட்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. சோ ஓகே. அதுவும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம டயட், வொர்க் அவுட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்றது இல்ல. ஷீசன்ல ம். 5 முக்கியமான விஷயம் இருக்கு. 5 பில்லர்ஸ் ஆஃப் ஷீசனே என்னன்னா, ஆ. டயட், வொர்க் அவுட் அண்ட் ஓகே. வந்து ஸ்லீப், ஸ்ட்ரெஸ், வாட்டர் இன்டேக். ஆ. சோ இந்த ஓகே, ஓகே. 5யுமே நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஆ. அவங்களுக்கு வந்து ஓகே. ஏன்னா ஸ்லீப் ஆர் ஸ்ட்ரெஸ் லெவல் சரியில்லன்னா கூட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல வெயிட் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஓகே. இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவங்களோட பர்ட்டிகுலர் பாயிண்ட் என்னங்கிறத பார்த்து அத கரெக்ட் பண்ணுவோம். ஓகே. இன்னொன்னு என்னன்னா மேம், நானே இப்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னு சர்ச் பண்ணும்போது, ஆன்லைன்ல கன்சல்டேஷன்னா ஃபர்ஸ்ட் அவங்க குடுக்குற அட்வர்டைஸ்மென்ட் எப்படி இருக்கும்னா, 1 மாசத்துல 7 கிலோ குறைச்சிடலாம். 1 மாசத்துல 10 கிலோ குறைச்சிடலாம். எங்க கிட்ட வாங்க. எங்க கிட்ட இந்த ஹெல்த் மிக்ஸ் இருக்கு. அந்த ஹெல்த் மிக்ஸ் இருக்கு. நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும் இத எடுத்துட்டீங்கன்னா போதும். மந்த்லி 7 கிலோ குறைச்சிடலான்னுவாங்க. அப்ப நமக்கு தோணும், என்னடா நம்ம டயட் ஃபுட் எடுக்கிறோம், எக்ஸர்சைஸ் பண்றோம். மாசம் 2 கிலோ கூட குறைக்க முடியல. ஆனா இவங்க எப்படி 7 கிலோ குறைக்கிறாங்க, குறைக்கலான்றாங்க, 10 கிலோ குறைக்கலான்றாங்க. அப்படின்னு சில பேரோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கு. அந்த மாரி நீங்க உங்களோட புரோகிராம்ஸ்ல அந்த மாரி ஏதாச்சும் இருக்கா? இல்ல மந்த்லி வந்தா இவ்வளவு குறைக்கலாம் அந்த மாரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் கமிட்மெண்ட் கிடையாது நம்மள்ட்ட.
ஓகே. குட், அப்ராக்ஸிமேட் திஸ் குட். டு திஸ்ங்கிறத தான் சொல்லுவோம். ஓகே. ஏன்னா இப்போ 3 மந்த்ஸ்ல வந்து 5 கேஜிஸ் குறைச்சவங்களும் இருக்காங்க, 15 கேஜிஸ் குறைச்சவங்களும் இருக்காங்க. ம், ம். சோ நம்பர் கரெக்ட். வந்து நம்ம கமிட் பண்றதில்ல. ஆனா ஓகே. என்ன கமிட்மெண்ட் குடுக்குறோம்னா, ம். அவங்களோட பிரசன்ட் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஆ, குட். அவங்க ஓகே. என்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்களோ அது இம்ப்ரூவ் ஆகும். எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும். ம், ஆப்வியஸ்லி நம்பரும் நோட்டீஸ் ஆகும். நாங்க வந்து ஆனா ம், நம்பர்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ம். நம்பரும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்ச்சஸும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓவரால் ஓகே. இம்ப்ரூவ்மென்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சோ அந்த புரோகிராம் முடியல அவங்களுக்கே அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் இன்னர் சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்கும். ஓகே, அதே குட். மாரி ஒரு ஃபுட்ட மட்டும் சாப்பிட்டு வெயிட் குறைக்கலாம். காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல இத குடிங்க. இவ்ளோ வெயிட் லாஸ் ம், ஆகும். ம். இந்த கஞ்சி குடிங்க. இது லாஸ் ஆகும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே. அது வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருக்க உணவ பொறுத்து தான் அது மு தீர்மானிக்கும். ஆனா அந்த ஒரு வேள சாப்பாட மட்டும் கண்ட்ரோல் பண்றது தான் அந்த பர்ட்டிகுலர் கஞ்சியோ, அந்த ஓகே. ட்ரிங்க்கோ. அதனால வந்து அந்த ஒண்ணு மட்டுமே ஓகே. அத நான் குடிச்சுட்டேன். அதுக்கு மீனிங் வந்து நான் அந்த த்ரூ அவுட் த டே எது வேணாலும் சாப்பிடலாங்கிறது கிடையாது. சோ ஓகே, மத்த ஓகே. ஃபுட்ஸும் தீர்மானிக்கிறது. ஓகே, ஓகே மேம். இப்ப வந்து 3 டைப்ஸ் ஆஃப் புரோகிராம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அந்த புரோகிராம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? அப்படின்ற டவுட் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குலாம் இருந்திருக்கும். ஸோ அது எவ்வளோன்னு நீங்க சொல்ல முடியுமா? இப்ப பிரசென்ட்டா வந்து ஒன் டைம் கன்சல்டேஷனுக்கு 999 குடுத்துட்டு இருக்கோம். அது ஓகே, தாண்டி 100 டேஸ்க்கு வந்து 25 டேஸ் ஒன்ஸ் 2499 பே ஓ பண்ற மாதிரி இருக்கும். இ ஓகே. ஒருவேள அவங்களுக்கு ஏதாச்சும் தெரபியூட்டிக் கண்டிஷன் தெரபியூட்டிக் இன் தி சென்ஸ் டயபெட்டிஸோ, கொலஸ்ட்ரால் அண்ட் பிசிஓடி இந்த மாரி இருக்கிறப்போ, அத பேஸ் பண்ணி மேபி 2999 ஆர் 3499 எது வேணாலும் வாங்குவோம். அதுக்கு பேஸ் பண்ணி வாங்குவோம். உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வந்தாங்கன்னா 10% அடிஷனல் டிஸ்கவுண்ட்டும் நம்ம குடுக்குறோம். ஆ அப்போ வந்து ஓகே. அவங்க உங்க நேம் சொல்லி ஜாயின் பண்ணாங்கன்னா 10% அடிஷனல் டிஸ்கவுண்ட் இதுல இருந்து கிடைக்கும். ஓகே, ஓகே. தேங்க் யூ எங்க சப்ஸ்கிரைபர்களுக்காக டிஸ்கவுண்ட் குடுத்ததுக்கு. கண்டிப்பா. அ நீங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க தேங்க் யூ. ஹெல்தி ஃபுட் வீடியோவும் பார்த்துட்டு இருக்கேன். நெறைய தேங்க் யூ மேம். அப்லோட்லாம் பண்றீங்க. நெறைய தேங்க் யூ சோ மச் ரெசிபீஸ்லாம் மேம். இன்னோவேட்டிவா பண்றீங்க. நல்லா இருக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. நீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றேன்னு சொன்னீங்கல்ல மேம். அந்த நியூட்ரிஃபிக்ஸ் ப்ராடக்ட்ஸ். அது எப்படி மேம் வாங்குறது? எது மூலமா உங்ககிட்ட வாங்கிக்கலாம் அது? ஆமா. எனக்கு வந்து இது வந்து இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்ஸஸ் இருக்கு. அண்ட் ஓகே, மில்லட் மிக்ஸஸ் எல்லாமே இருக்கு. நியூட்ரி பால்ஸ் ஓகே. அண்ட் புரோட்டீன் பால்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதுக்கு வந்து கீழ இருக்க வெப்சைட் ம். www.nutrifix.in இதுல கிளிக் பண்ணி ம். நீங்க வாங்கிக்கலாம். இல்லன்னா இதுக்கு வேற வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பர ரீச் பண்ணியும் நீங்க வாங்கிக்கலாம். ஆ இப்ப வந்து என்னன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னா, உங்க ப்ரோகிராம்ஸ்ல ஜாயின் பண்ணவங்க மட்டும் தான் அத வாங்கணுமா? இல்லங்க. ப்ராடக்ட்டுக்கும், புரோகிராமுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஓகே. புரோகிராம் ஜாயின் பண்ணி நீங்க உங்க வீட்ல கிடைக்கிற நேச்சுரலான ஃபுட்டு, உங்க ஜியோகிராபிக்கலி உங்க ஊர்ல என்ன கிடைக்குதோ, உங்க சீசனுக்கு என்ன கிடைக்குதோ, அந்த மாரியான ஃபுட்ஸ் தான் நீங்க சாப்பிடணும். ஓகே, இதுல ஓகே. ஸ்ட்ரகிள் ஆயி நீங்களா கேட்டா மட்டும் தான் நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கும், இந்த புரோகிராமுக்கும் ரிலேட்டபிள் கிடையாது. ஓகே. என்னென்ன ப்ராடக்ட்லாம் மேம் வச்சிருக்கீங்க? நாங்க இந்த காலையில குடிக்கிறதுக்கு கஞ்சி டைப்பு, லஞ்சுக்கு வந்து ஒன் பாட் மீல் மாரியே பண்ணிக்கிற மாதிரியான மில்லட் மிக்ஸஸ் மில்லட் ரைஸ் ஓகே, மிக்ஸஸ் அந்த மாதிரி. அது வந்து நீங்க குக்கர்ல போட்டு உடனே செஞ்சு சாப்பிட்டுறலாம். அந்த மாதிரி. அப்புறம் ஓகே, நியூட்ரி பால்ஸ் குடுப்போம். நட்ஸ் இதுல ஓகே. வந்து ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். நேச்சுரல் ஸ்வீட்னஸ் ஆன அத்திப்பழம், பேரிச்சம்பழம், ம். கருப்பு திராட்சை இத வச்சு புரோட்டீன் பாரும் செய்வோம், புரோட்டீன் பால்ஸும் பண்ணுவோம். அப்புறம் விமெனுக்காகவே ஹார்மோன் பிளிஸ் பால்ஸ்லாம் இருக்கு. சோ இது ம். வந்து அவங்க சீட் சைக்கிளிங்க ரெகுலர் பண்றதுக்காக ஒண்ணு பயோட்டின் பால்ஸ் இருக்கு. சோ தட் இஸ் குட் ஃபார் ஹேர், ஸ்கின், நெயில் அந்த மாதிரி. இதெல்லாம் இது போக விமனுக்காகவே நியூட்ரி ப்ளூம்ங்கிற ஒரு ப்ராடக்ட்டும் இருக்கு எங்ககிட்ட. அது வந்து ஜஸ்ட் மில்க்ல மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரிங்க் குடிக்கிற மாரி குடிச்சுக்கலாம். கஞ்சி ஓகே. வேணும்னா கஞ்சி காய்ச்சிக்கலாம். இல்லன்னா பால்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அது மெயின்லி ஃபார் விமன் ஹெல்த்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த மாரி உங்களுக்கும் ஒரு சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஸோ நம்மளும் இதில ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணோம்னா, நம்மளும் ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு, நீங்க மேடமோட ப்ரோகிராம்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காகவே ஸ்பெஷலா 10% டிஸ்கவுண்ட்டும் குடுக்குறாங்க. நீங்க என்னோட பேர் வினிதா அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே, அந்த டிஸ்கவுண்ட்ட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.